அசாமோட ஜோன் பாத்துக்கிட்டீங்கன்னா செஸ்மிக் ஜோன் 5, அதாவது இட் இஸ் ஹைலி ப்ரோன் டு நிலநடுக்கம்லாம் அங்க அதிகமா வரும், லேண்ட்ஸ்லைட் அப்ப அதிகமா வரும், மண் சரிவு அதிகமா ஏற்படும், மண் அரிச்சல் அதிகமா ஏற்படும். ஸோ இது ஒரு ஹையான ஒரு ரிஸ்கான ஜோன். அங்கதான் காசிரங்கா நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ இப்ப அதிகமா மழை பெஞ்சாலோ வெள்ளம் வந்தாலோ ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் இந்த காசிரங்கா பார்க் வந்து தண்ணிக்குள்ள கவர் ஆகப்பட்டிருது, தண்ணியில கவர் ஆகிடும். இப்ப இந்த விலங்குகள் என்ன பண்ணும், தண்ணி ஃபுல்லா வந்துடுச்சு, மேடை நோக்கி போகுது. கர்பி அங்லாங் ஹில்ஸ் இருக்கு, அதுதான் அதுங்களுக்கு மேடு. பஃபர் ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் பார்க்குக்கு வெளியே 10 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஃப்ரீயான, அங்க வந்து எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இருந்தத அதை நாங்க வந்து 1 கிலோமீட்டர் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மழை பெஞ்சாலோ வெள்ளம் அதிகமா வந்தாலோ இந்த விலங்குகள் கர்பி அங்லாங் ஹில்ஸ்க்கு இந்த மேடை தேடிதான் போகும். இப்ப நம்ம அந்த 10 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுருக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடியில வரும், ரோடு வரும், ரெசார்ட் வரும், ஹோட்டல்ஸ் வரும். ஒண்ணு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம், வெஹிக்கிள்ஸ் வரும், நைட் டைம் போகும், லாரி நைட் டைம் போகும். இது மாதிரி விலங்குகள் மேல ஏறி போய்கிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், அது அடிப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா? இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்ல யானைகள் அதிகமா இறந்து போயிருக்கு. ஊருக்குள்ள யானை வந்துருச்சு, எங்களோட பயிரை நாசம் பண்ணிடுச்சு, எங்களோட விவசாயத்தை நாசம் பண்ணிடுச்சு, எங்களோட மரங்களை நாசம் பண்ணிடுச்சுன்னு ஊருக்குள்ள அதுங்க வரல. நம்ம தான் அதுங்க இருக்கிற இடத்துக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடலு கரையை அடிக்கிற மாதிரி அப்படியே அரிச்சு 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 உள்ள போய் அதுங்களோட வீடுங்க, அதுங்களோட காடுங்கள்ல வீடை கட்டி வச்சுட்டு அப்புறம் அது வந்துருச்சு, யானை வந்துருச்சு, நாய் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம மேலதானே தப்பு. இப்ப பஃபர் ஜோனை குறைச்சு வச்சா அங்க மனுஷங்களே அங்க ரெசார்ட் கட்டவே கூடாது, ஹோட்டல்ஸ் கட்டக்கூடாது, அதிகமா ஃபிளட் ப்ரோன் ஏரியா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்போ அசாம் வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கு, அது ஆல்ரெடி ஒரு கொலை மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு ஹை ரிஸ்கான ஜோன். அங்க இப்ப அது அனிமல்ஸ்க்கும் இல்ல, நாங்க பஃபர் ஜோனையும் குறைக்கிறோம். அனிமலுக்கு தெரியுமா பஃபர் ஜோனை குறைச்சிட்டாங்கன்னு? அதுங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கு. சரி, நம்ம முன்னாடி மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்ப இந்த மலைக்கு தானே போனோம், நம்ம திருப்பி போவோங்க. போற வழியில லாரி போகும், பஸ் போகும், ரெசார்ட் கட்டி வச்சிருப்பேன், ரெசார்ட் கட்டி வச்சு விரட்டு வை கேட்டா சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சாங்ஷன் என்ன சொல்லிருக்கு. அதோட ஜோன் வந்து there is no any concrete necessity to go for 10 கிலோமீட்டர் வந்து பஃபர் ஜோன் மெயின்டைன் பண்ணணும்னு அப்படின்னு நம்மளுக்கு வந்து பெரிய அளவுல நம்மளுக்கு அதுக்கான ரூல்ஸ் கிடையாது. I mean, what the hell are you even speaking about? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள வெள்ளம் வருது, தண்ணி வருது, அப்ப உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? there is no concrete proof that you can evacuate from your home and move towards மலைக்கு போலாம், இல்ல அதிகமான மேடா இருக்கிற ஜோனுக்கு போலான்னு there is no paper legal work. நம்மளுக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது. அது மாதிரியான நம்மளுக்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு பேசுறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அது.